இன்னைக்கு வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ்ல டெஸ்ட் வச்சு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம்பா சார். கெமிக்கல் கைனடிக்ஸ்ல சொல்யூஷன் Yes, sir. நேத்து போனது ரொம்ப ஸ்பீடா இருந்ததோ, இல்ல அதே மாதிரி போலாங்களா, இல்ல அதை விட கம்மியா இன்னும் கொஞ்சம் பொறுமையா போலாமாம்மா? கொஞ்சம் ஸ்லோவா போலாம் சார். சரிம்மா சரிம்மா. இந்த கொஸ்டின் பாருங்க. How many grams of CH3OH would have to be added to water to prepare the 150 ml solution of 2 molar CH3COOH? மோலாரிட்டினா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்குவோம். மோலாரிட்டி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solid டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். எம்எல்ல போட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, மேல 1000ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதுவே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்குல்ல, அதை வந்து நீங்க மாசம் மாத்தினீங்கன்னா W2 டிவைடட் பை M2 இன்ட்டு 1000 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் ml. இதெல்லாம் நீங்க மோலாரிட்டிக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு கொஸ்டின்ல. How many grams of CH3COOH? weight of CH3OH. இது கொஸ்டின் உங்களுக்கு. வால்யூம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 150 ml ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. மோலாரிட்டி 2 மோலார் சொல்லியிருக்காங்க. வெயிட் ஆஃப் சொல்லிட்டு தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதுல வெயிட் ஆஃப் சொல்லிட்டு எங்க வருது, இங்க இருக்கு. மோலார் மாஸ் ஆஃப் CH3OH. மாலிகுலர் மாசம் மோலார் மாசம் சேம் தானே, ஜஸ்ட் கிராம்ல தான் டிஃப்ரெண்ட். ரெண்டுக்கு எவ்வளவு வரும், ஒரு கார்பனுக்கு 12, ஒரு ஆக்சிஜன் 16 பிளஸ் 4 32. மோலாரிட்டி வந்து 2 ஈக்குவல் டு W2 டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் solid வந்து CH3OH வந்து 32 இன்ட்டு 1000 டிவைடட் பை 150. W2 equal to 2 into 32 into 15 divided by 100. W2 equal to 12 30 into 32 divided by 100. 96 by 10. அப்ப 9.6 gram. Answer என்னப்பா? Option yes. Option A. Second question. Next question. Calculate the molality of 80% of weight by volume H2SO4 solution if density of the solution is 1.80 gram per ml. உங்களுக்கு கேட்டிருக்கிறது மோலாலிட்டி கேட்டிருக்காங்க. மோலாலிட்டினா என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solid டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம். Yes, sir. Into 1000. இன் கேஸ் கிராமுக்கு மாத்தினீங்கன்னா 1000 multiply பண்ணலாம் sir. 1000 divided by W1 gram ஆர் மாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணா M2 into 1000 divided by W1 gram. உங்களுக்கு மோலாலிட்டி இதை வச்சு இதுல எதனா ஒரு ஃபார்முலா வச்சு மோலாலிட்டி கண்டுபிடிக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து இதுல என்னென்ன டேட்டா டைரக்டா கொடுத்துருக்காங்க. 80% ஆஃப் W by V. 80% ஆஃப் W by V சொல்யூஷன். இதோட மீனிங் என்ன, 80 gram solid dissolved in 100 ml of solution. 80 gram solid dissolved in 100 ml solution. 80 gram solid வந்து நீங்க 80 gram solid dissolved in 100 ml of solution. 80 gram solid வந்து 100 ml solutionல இருக்கு. அப்படின்னா சொல்ல 80 gramன்றது மாஸ் ஆஃப் solid, 100 ml வந்து வால்யூம் ஆஃப் சொல்யூஷன்.
கூட வேற என்ன கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன் ஈக்குவல் டு 1.80 கிராம் per ml. உங்களுக்கு தெரியும் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இப்போ டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, வால்யூமும் கொடுத்துருக்காங்க, வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாங்களா? மாஸ் ஆஃப் சொல்யூஷன் ஈக்குவல் டு density of solution into volume of solution. Density of solution வந்து 1.80 gram per ml into volume of solution 100 ml. அப்போ 180 gram mass of solution வந்து 180 gram. இது என்னது? W solution. W solution எப்படி சொல்லலாம்? W1 plus W2. W solution உங்களுக்கு தெரிஞ்சிட்டது W1. W சொல்லிட்டுன்றது W1 தானே, W1 தெரிஞ்சிட்டது. அப்போ W2 எப்படி கண்டுபிடிக்கலாம்? W solution 180 minus 80 100 gram. Mass of இந்த இடம் வந்து W2. Mass of solute W2. W1 equal to 180 minus 80 100 gram. இப்போ பாருங்க, மோலாலிட்டியில தேவை வந்து உங்களுக்கு எல்லாம் வந்துட்டதுங்களா? மோலாலிட்டி ஈக்குவல் டு W2 divided by M2 into 1000 divided by W1. அப்போ மோலாலிட்டி ஈக்குவல் டு W2 எவ்வளோ? 80 into 1000 divided by M2ன்றது மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ? 32 into W1 எவ்வளோ? 100 gram. அப்போ 0 0 கேன்சல். முப்பத்தி ரெண்டு 1880. Molality equal to W2. 25. 25. Option இல்லையா அப்படி? Calculate the molality of 80% of W by V H2SO4 solution if the density of solution 1.80 gram per ml. W solution plus solid 32 கரெக்ட் தான். 32. எங்கம்மா மிஸ்டேக் பண்ணிருக்கேன்? சார் 32ன்றது M2 ஓட வேல்யூ சார். மாஸ் ஆஃப் சொல்லிட்டு தான்மா அது.
98 வராது சார். H2SO போறது 98 தானே வரும் சார். 98. சாரிம்மா நான் போன இது மெத்தனால் ஞாபகத்திலே இருக்கும் பாருங்க. சாரி பாக்க அங்கதான் மிஸ்டேக். 98. Yes, இப்ப sir. சிம்பிளிஃபை பண்ணுங்கம்மா, கரெக்டா வருமா? நான் திரும்ப வந்து 32 இங்க போட்டுட்டு இருக்கேன். என்ன ரீசனா நான் மெத்தனால்ன்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிறேன். சரிம்மா பண்ண இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்கம்மா, கரெக்டா வருமா? 8.1 வருது. 8.1 4th ஆப்ஷன். சரிங்களாம்மா? Yes, sir. சரிப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்பா. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேம்மா. இது ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். இன்கேஸ் தேவைனாலும் கிளாஸ் முடியும். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன்பா. இங்க பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 200 ml of m/10 molar H2SO4 completely neutralized by decinormal NaOH solution. What will be the volume of NaOH required? இப்போ மோலாரிட்டிக்கு நார்மாலிட்டிக்கு என்ன ரிலேஷன்? செகண்ட் கொடுத்துறதுக்கு டெசி நார்மல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்து எம் கொடுத்துருக்காங்க, மோலாரிட்டி கொடுத்துருக்காங்க. மோலாரிட்டி நார்மாலிட்டியா மாத்தணும் என்ன பண்ணுவீங்க? மோலாரிட்டி ஈக்குவல் டு மோலாரிட்டி இன்ட்டு வேலன்சி ஃபேக்டர், என் ஃபேக்டர் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ H2SO4 இருக்குல்ல, m/10 200 ml of m/10 H2SO4. Normality of H2SO4 equal to molarity 1/10. அதை நீங்க நார்மாலிட்டியா மாத்தணும் என்ன பண்ணா n ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணும். ஆசிட்டுக்கு எத்தனை H பிளஸ் கொடுக்குதோ அதுதான் n ஃபேக்டர். H2SO4 எத்தனை H பிளஸ் கொடுக்கும்? 2H plus. 2H plus 1/5. அப்போ 0.2 நார்மல் சொல்யூஷனுங்களா? Yes, sir. நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் H2SO4 plus NaOH மிக்ஸ் பண்ணா நியூட்ரலைசேஷன் நடக்கும். இது மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு V1 N1 equal to V2 N2. V1 எவ்வளவு பகுத்துறாங்க? இனிஷியல் 200 mlங்களா? ஃபர்ஸ்ட் சொல்யூஷனுக்கு வந்து 200 Yes, ml. V1 equal to 200 ml. நார்மாலிட்டி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 0.2 N. நியூட்ரலைஸ்டு பை டெசிநார்மல் NaOH சொல்யூஷன். டெசிநார்மல்னா என்ன? டெசினா 10⁻⁻1. N2 equal to 0.1 normal NaOH. What will be the volume required? V2 வந்து தெரியல, NaOH எவ்வளவு வால்யூம் எடுத்துக்கணும்னு தெரியல, அதை கண்டுபிடிக்கிறேன் நம்ம போறோம். V1 N1 equal to V2 N2. இதில் நமக்கு V1 தெரிஞ்சிச்சு, N1 தெரிஞ்சிச்சு, N2 தெரிஞ்சிச்சு, V2 மட்டும் கண்டுபிடிக்கணும். V1 எவ்வளோ? 200 into N1 0.1 equal to V2 into 0.2. 0.2 வரும் சார். N1 N1 0.2. N1 0.2. V2 வந்து N2 வந்து 0.1. அப்ப எவ்வளவு வரும்? 200 400 வரும். equal to 400. 400 into 0.2. Next question. Higher the value of kgh at given pressure suggests that pressure of gas, entry law program, pressure of gas equal to kgh into chi gas. Higher the value of kgh at given pressure suggests that the higher in the solubility of gas in liquid.
KH அதிகமாச்சுன்னா சாலிபிலிட்டி என்ன ஆகும்? குறையும் சார். குறையும். KH equal to P gas by Chi gas. இன்கேஸ் வந்து KH அதிகமாச்சுன்னா Chi gas டிக்ரீஸ் ஆகும், அப்போ சாலிபிலிட்டியும் டிக்ரீஸ் ஆகும். The higher the solubility of the gas in the liquid. ஃபர்ஸ்ட் வந்து அப்ப இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்களா? Yes, sir. The lower the solubility of the gas in the liquid. In case KH ஓட வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா solubility லோவா தான் இருக்கும். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டுங்களா? அடுத்தது பாருங்க, solubility of gas no relation with KH. KH வச்சு தான் நம்ம solubility சொல்லுவோம். No relation சொன்னா அதுவும் தப்பு தான். All the gases having same KH value but different solubility. ஒவ்வொரு கேஸுக்கும் KH வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்குமாப்பா? Yes, sir. இதுவும் இன்கரெக்ட். அப்போ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஒன்லி 2. Option B. Next question பாருங்க. If an ideal solution is made by mixing 2 moles benzene, 2 moles benzene plus 3 moles another liquid. இதை மிக்ஸ் பண்ணிருக்காங்க. The total vapor pressure of the solution at the same temperature would be. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் உடைய P0 கொடுத்துருக்காங்க. P0ன்றது பியூர் ஸ்டேட் உடைய வேப்பர் பிரஷர் 260 mmHg. செகண்டுக்கு வந்து 236 mm. இப்போ ரெண்டு சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணா அப்போ வந்து டோட்டல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ப்ரெஷர் Total is equal to P naught A Chi A. PA plus BB. PA வந்து எப்படி சொல்லலாம்? P naught A Chi A plus P naught B Chi B. இப்போ உங்களுக்கு மோல் ஃபிராக்ஷன் தேவை, P0 தேவை. உங்களுக்கு P0 ரெண்டு கேஸ்லையும் கொடுத்துட்டாங்க. மோல் ஃபிராக்ஷனு பதிலாக மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B எப்படி சொல்லலாம்? மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் A டிவைடட் பை டோட்டல் Na plus Nb. Na வந்து 2 moles, NB வந்து 3 moles. அப்போ Na 2 டிவைடட் பை 2 plus 3. ஐயா நானே சாப்பிட்டு வந்துட்டேங்களா? ஆமாங்க, சாப்பிடுவாங்க. உங்களுக்கு 90 ரூபா காசு தாங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு. உங்களுக்கு பிரியப்பட்டதை சாப்பிட்டு பில்ல வந்தாங்க. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B வந்து உங்களுக்கு 90 ரூபா நான் கொடுக்கணும், கொடுத்தாச்சு. நீங்க இப்ப சாப்பிட்டு பில்ல வேணா கொடுத்துருங்க. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் B ஈக்குவல் டு NB divided by Na plus NB. Number of moles B வந்து 3 divided by 2 plus 3 3 by 5. அப்போ total pressure equal to P0 A. First solution க்கு 266 into mole fraction of A 2 by 5 plus 3. Second solution க்கு 236 into 3 by 5. 1 by 5 காமனா வெளியே எடுத்துட்டா 2 into 266. 532 வருங்களா? Yes, sir. Yes, sir. பிளஸ் 3 18 மீதி 1 3 3 9 10 மீதி 1 3 2 6 708. 1 by 5 into 8 2 10 1 10 4 18 1240. 1240. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா 2 10 மீதி 2 5 20 மீதி 4 4 5 20 மீதி 4 8 5 40. 248 mm. 700 something தானே சார்? 2 10 மீதி 2
Yes, sir. 4 3 5 into 236. என்னம்மா 3 into 236 வந்து 3 6 18 மீதி 1 3 3 9 10 3 2 6 7 708 தானம்மா. எஸ் எஸ் மார்க்ஸ் 248 வரும்பா ஃபைனலா. எஸ் சார். இந்த கொஸ்டின் இருக்கட்டுமா? 57 இருக்கு, 58 இது டைரக்ட் கொஸ்டின். இதுல டிஸ்கஸ் பண்றது. சரி, இப்ப 59வது கொஸ்டின் பாருங்க. இஃப் 2 moles of sugar dissolved in 1 kg of water, the resulting solution will show boiling point. வாட்டர் என்ன இருக்கு? ஒரு வாலடைல் சால்வெண்ட். அதுல சுகர்ன்றது என்ன பண்ணாச்சு? வாட்டர்ல சுகரை மிக்ஸ் பண்றாங்க. சுகரை மிக்ஸ் பண்ணும் போது, சுகர் ஆர் சால்ட் மிக்ஸ் பண்ணும் போது அதனுடைய பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் சார். இன்க்ரீஸ் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன்லாம் இதுல நீங்க போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் கால்குலேஷன் போற அளவுக்கு டேட்டாவும் கொடுக்கல, இன்சபிஷியன்ட் டேட்டா தான் கொடுத்துருக்குது. அவங்க ஆப்ஷன்ல கொடுத்துறாங்க பியூர் வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் என்ன 100 டிகிரி செல்சியஸ். கண்டிப்பா இதை விட உங்களுக்கு அதிகமா இருக்கணும். இது ஆன்சர் கிடையாது. டி ஆப்ஷன் சார். ஒண்ணு மட்டும் தான் உங்களுக்கு அதிகமான மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால ஆப்ஷன் டி. The relationship between osmotic pressure at a definite temperature when 1 gram glucose, 1 gram urea and 1 gram sucrose dissolved in 1 liter of water separately. 1 liter water 3 சொல்யூஷனுமே எதெல்லாம் டிசால்வ் பண்ணிருக்காங்க? 1 liter water தான் தனித்தனி கேன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய ஆஸ்மாட்டிக் பிரஷருடைய ரிலேஷன் கேக்குறாங்க. ஆஸ்மாட்டிக் பிரஷருக்கு என்ன ஃபார்முலா? பை ஈக்குவல் டு சிஆர்டி. சின்றது concentration, number of moles of solid divided by volume of solution in liter or T. இப்போ பாருங்க 3 சொல்யூஷனுமே வால்யூம் என்னப்பா? 1 லிட்டர் தான். இப்போ நான் பை 1 கண்டுபிடிக்கிறீங்க. பை 1 ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solid. பை 1 குளுக்கோஸுங்களா ஃபர்ஸ்ட் சொல்யூஷனு? எஸ் சார். குளுக்கோஸ் 1 கிராம் குளுக்கோஸ் நீங்க 1 டிவைடட் பை கிராம்ல கொடுத்துருந்தாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்க? டிவைடட் பை given mass divided by gram molecular mass. gram molecular mass குளுக்கோஸ்க்கு எவ்வளோ? 180. 180. 1 divided by 180. நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறிச்சுங்களா? டிவைடட் பை வால்யூம் வந்து 1 லிட்டர். ஆர்டி அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ 1 by 180 ஆர்டி. 5 கண்டுபிடிக்கும் போது செகண்ட் சொல்யூஷன் என்னது? யூரியா. 1/60. யூரியாவுக்கு 1 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை அதனுடைய கிராம் மாலிகுலர் மாஸ் எவ்வளோ? 16. 1/60. 67 or 62? NH2 C double bond O, NH2 24 16 12 4 6 10 12 66ங்களா? ரெண்டு நைட்ரஜன் 28 8 10 16 60 தாங்க சார். சரிம்மா 60. சரி 1/60 டிவைடட் பை 1 RT. அப்போ 1/60 RT. 5 வந்து மூணாவது சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 1 கிராம் சுக்ரோஸ். சுக்ரோஸ் உடைய மாலிகுலர் வெயிட் என்ன? குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் சேர்ந்தது தானே சுக்ரோஸ். எஸ் எஸ். இட் will 1/2 டைம் வருங்களா குளுக்கோஸ் உடைய வெயிட்ல? சார் 360 டிவைடட் பை 1 RT. அப்போ 1/360 RT. இப்போ 5 1 5 2 5 3 மூணுத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இதுல எந்த வேல்யூ இருக்கிறதுல அதிகமா இருக்கும்? 1/16. 1/60. அப்போ 5 கிரேட்டர் இருக்கிறதுல அதிகம். அதுக்கு அடுத்து 1/1. 1/180 சார்.
பை 1 அடுத்தது பை by 3, 3. sir. 3. என்ன ஆப்ஷனு? Option C. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாமா? Yes, Yes, sir. sir. In which case want of factor maximum? அதுக்கு முன்னாடி want of factorன்றத ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோ. want of factor ஐன்னு சொல்லுவோமாப்பா? Yes, sir. I equal to After dissociation divided before dissociation. number of particle after dissociation or association divided by number of particle before dissociation or association. In case I value 1 வந்தா என்ன பண்ண அர்த்தம்? 100% dissociation. 100% dissociation கிடையாதுமா. அதாவது I value 1னா வந்து dissociation நடக்கல. சாரி 100% dissociation. I value 1 வந்தா 100% dissociation. 100% dissociation or association சொல்லலாம். In case I value greater than 1 வந்தா 1 விட அதிகமா இருந்தா dissociation. I value 1 விட கம்மியா வந்தா Association. association. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது. எதுக்கு சொன்ன பின்னாடி ஒரு சில கொஸ்டின்ல இதை யூஸ் பண்றோம். சரிப்பா, ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன கொடுத்துறாங்க? KCl வந்து 50% அயனைஸ் தான் ஆயிருக்கு. 50% அயனைஸ் ஆயிருக்குன்னா ஆல்பா வேல்யூ எவ்வளோ? 50 divided by 100. 1/2 0.5ங்களாம்மா? Yes, sir. ஆல்பா வேல்யூ 0.5. KCl உங்களுக்கு எப்படி டிசோசியேட் ஆகும்? K plus and Cl Cl minus. T equal to 0. In case இது 1 mole எடுத்துட்டா இது 0 0 or C எடுத்துட்டாலும் நீங்க C எடுத்துக்கலாம். இப்போ டைம் ரீச் ஆகணும் பார்த்து. இது 1 mole எடுத்துட்டா உங்களுக்கு 1 minus ஆல்பா 1 minus ஆல்பா. சரி நான் சி வச்சே போடுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு 1 மாத்துறேன். சி K பிளஸ் எவ்வளோ பர்ஃபார்ம் ஆயிருக்கும்? alpha. சி ஆல்பா. Cl மைனஸ் சி ஆல்பா. இப்போ இங்க எவ்வளோ குறைஞ்சிருக்கும்? சி மைனஸ் Siemens C alpha. சி ஆல்பா குறைஞ்சிருக்கும். இன்கேஸ் நீங்க சீன் எடுக்கிறதுக்கு பதில் 1 மோல்னு எடுத்துட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து போறீங்க. இப்போ 1 மோல் எடுத்துட்டா இங்க 1 ஆல்பா 1 ஆல்பா 1 மைனஸ் 1 ஆல்பா. இதானப்பா நடந்திருக்கும். Yes, sir. இப்ப பாருங்க, உங்களுக்கு ஆல்பா வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க ஐ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா டிசோசியேஷன் ஆர் அசோசியேஷன், ஏதோ ரியாக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு இது ஆஃப்டர் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல், இது வந்து பிஃபோர் எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடியான நம்பர் ஆஃப் பார்ட்டிகல். ஆஃப்டர் எவ்வளவு இருக்கு? 1 மைனஸ் ஆல்பா பிளஸ் ஆல்பா பிளஸ் ஆல்பா டிவைடட் பை 1. அப்போ 1 பிளஸ் ஆல்பாங்களாப்பா ஐயோட வேல்யூ. அப்போ ஆல்பா வேல்யூ எவ்வளவு வந்து இதுக்கு 1 பிளஸ் 0.5 1.5.
சரிங்களாம்மா? ஃபர்ஸ்ட் சொல்யூஷனுக்கு வந்து ஆல்பா வேல்யூ ஐயோட வேல்யூ 1.5. அப்ப என்ன நடந்திருக்கு? ஒன்னை விட அதிகமா இருக்கு. அப்ப என்ன நடந்திருக்கு? டிசோசியேஷன். Dissociation நடந்தது. சரிப்பா. இப்ப என்ன கேட்டிருக்கேன்னா விச் கேஸ் வாண்ட் ஆஃப் ஃபேக்டர் மேக்ஸிமம். இதே மாதிரி நீங்க செகண்டும் கண்டுபிடிக்கணும், தேர்டுக்கும் கண்டுபிடிக்கணும். எதுல வந்து வாண்ட் ஆஃப் ஃபேக்டர் அதிகமா இருக்குன்றத சொல்லணும். இப்ப செகண்டுக்கு போறோம் பாருங்க. செகண்ட் சொல்யூஷனு ஆல்பா வேல்யூ எவ்வளவுமா கொடுத்துருக்காங்க? 40% கொடுத்துருக்காங்களா? அப்போ 0.4. உங்களுக்கு K2 SO4 எப்படி டிசோசியேட் ஆகும்? to K plus and SO4 minus T equal to 0. இது 1 எடுத்துட்டா 0 0. இப்போ K plus வந்து 2 alpha ஃபார்ம் ஆயிருந்தா SO4 எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கும்? SO4 minus 2. ஒரே ஒரு ஆல்பா தானப்பா ஃபார்ம் ஆயிருக்கும். K2 SO4 நீங்க எப்படி டிசோசியேட் ஆகும்? 2K plus and SO4 minus 2. இப்போ இனிஷியலா நான் வந்து 1 mole K2 SO4 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 0வா இருக்கும் 0வா இருக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட். அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு K2 SO4 1 mole எடுத்துட்டா K plus வந்து 2 moles ஃபார்ம் ஆகும். அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? 1 into 2 2 alpha. 2 alpha வந்து K plus ஃபார்ம் ஆகும்னா SO4 வந்து SO4 minus 2 வந்து 1 alpha ஃபார்ம் ஆயிருக்கும். K2 SO4 எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? 1 minus alpha குறைஞ்சிருக்குங்களா? Yes. Yes, sir. இப்ப ஐயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆஃப்டர் டிசோசியேஷன் ஆர் அசோசியேஷன் டிவைடட் பை 1. இந்த இடத்துல 1 minus alpha plus 2 alpha plus alpha divided by இனிஷியல் 1. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? 1 plus 2 alpha வருங்களா? ஆல்பா வேல்யூ எவ்வளவு அந்த கேஸுக்கு? 0.4. அப்போ 1 plus 2 into 0.4. அப்போ 1.8ங்களா ஐயோட வேல்யூ? Yes, sir. இப்ப மூணாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அடுத்தது மூணாவது சொல்யூஷன் என்ன கொடுத்துறாங்க? SnCl4. SnCl4 எப்படி டிசோசியேட் ஆகும் உங்களுக்கு? SN4 plus CL4. 4Cl minus. 4Cl minus. T equal to 0 1 0 0. at time t SN4 plus இருக்குல்ல, ஆல்பா ஃபார்ம் ஆச்சுன்னா Cl minus எவ்வளவு ஃபார்ம் ஆகும்? 4 ஆல்பா ஃபார்ம் ஆகுங்களா? Yes. இங்க எவ்வளவு குறையும் உங்களுக்கு? 1 minus ஆல்பா குறையுங்களா? Yes. இப்போ SnCl4க்கு 20% அயனைசேஷன் கொடுத்துறாங்க. அப்போ ஆல்பா வேல்யூ எவ்வளவு வரும்? 20 டிவைடட் பை 100. 0.2. ஐயோட வேல்யூ 1 minus. இந்த இடத்துல எவ்வளோ? ஆஃப்டர் டைம் t டிசோசியேஷன் 1 minus alpha plus Plus alpha alpha plus alpha. by 1. அப்போ எவ்வளவு வரும்? 1 plus 4 alpha. 1 plus 4 alpha வேல்யூ என்ன வரும்? 1 plus 4 into 0.2. 1.8 வருங்களா? Yes, sir. 1.8. ஐயோட வேல்யூ 1.8 for SnCl4. அடுத்து FeCl3 இருக்குல்ல, FeCl3 எப்படி உங்களுக்கு டிசோசியேட் ஆகும்? Fe plus 3 and 3Cl 3Cl minus. டைரக்டா நான் டைம் t ல இருக்கிற கான்சென்ட்ரேஷன் எதிரம்பா. Fe plus 3 எத்தனை ஃபார்ம் ஆயிருக்கும்? ஆல்பாங்களா? 1 மோல்ன்றதால. இது Cl minus 3 alpha. 3 alpha. FeCl3 1 minus alpha. அப்ப I equal to 1 minus alpha plus 3 alpha divided by 1. I equal to 1 plus
3 ஆல்பா. 3 alpha. ஆல்பாவுடைய வேல்யூ என்னப்பா கொடுத்துருக்காங்க? 30% 0.3. அயனைஸ்டு. 30% அயனைஸ்டுனா 0.3. அப்போ 1 பிளஸ் 3 இன்ட்டு 0.3 எவ்வளவு வரும்? 1.9 வருங்களாமா? Yes. ஃபர்ஸ்ட் கேஸுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க வேல்யூ? 1.5. இதுக்கு வந்து ஐயோட வேல்யூ. செகண்டுக்கு 1.8. Yes. 1.8. தேர்டுக்கு 1.8. 1.8 sir. ஃபோர்த்துக்கு 1.9. 9. அப்ப ஆன்சரு Option D. டி. அம்மா அந்த கொஸ்டின் எல்லாரும் புரிஞ்சதுங்களாம்மா? யாருன்னா டவுட் இருக்குங்களா? புரிஞ்சதுங்க sir. சரிப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Arrange the following increasing order of their boiling point. 4 சொல்யூஷன் கொடுத்துறாங்க. இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர் கேட்டிருக்காங்க. பாயிலிங் பாயிண்ட் ஃபார்முலாஸ் என்ன பார்த்திருப்பீங்க? TB ஈக்குவல் டு KB இன்ட்டு மோலாரிட்டி. நம்பர் ஆஃப் அயான்ஸ் அதிகமாச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் என்ன பார்க்கும்? இன்கேஸ் பியூர் வாட்டர் இருக்குப்பா, வாட்டர்ல என்ன பண்றீங்க? சோடியம் குளோரைடு மிக்ஸ் பண்றீங்க. Na+Cl- அயான் இருக்கு போது அப்போ வந்து உங்களுக்கு வாலடைல் சால்வெண்ட்ல நான் வாலடைல் சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் வந்து மேல வந்து அதிகமா கிரியேட் ஆகும். அதனால பாயிலிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகும். அரேஞ்ச் த பாயிலிங் ஃபாலோவிங் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் பாயிலிங் பாயிண்ட். இது எல்லாமே அக்வஸ் சொல்யூஷன் பா. மோலாரிட்டி கொடுத்துருக்காங்களா, இது எல்லாமே அக்வஸ் சொல்யூஷன் தான். மொதல் 3 சொல்யூஷன் பாருங்க, எல்லாமே சேம் கான்சன்ட்ரேஷன். 10⁻³ மோலார், 10⁻³ மோலார், 10⁻³ மோலார் இருக்கு மூணுமே. 4வது மட்டும் 10⁻² மோலார் இருக்கு. இதுல எதுல வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் அதிகமா இருக்கோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகிறது ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப பாருங்க 10⁻³ மோலார் NaCl. இதுல எத்தனை அயான் பா இருக்கும்? 2 ions Na+Cl-. யூரியாவில் ஒரே ஒரு அயான் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து நான் போலார் காம்பவுண்ட், உங்களுக்கு டிசோசியேட் ஆகாது. MgCl2 3 அயான்ஸ், NaCl 2 அயான்ஸ். இப்போ இதை 3 கம்பேர் பண்றீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எதுல வந்து பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் அதிகமா இருக்கும்? 3ல சார். அடுத்து 2ம் 4ம் சார். 1 sir. நம்ம வந்து மொத 3 மட்டும் கம்பேர் பண்ணிக்கிறோமா, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து 4வது எப்படி கம்பேர் பண்ணலாம்னு சொல்றேன். 3 அடுத்தது First 1ங்களா? Yes, 1. அடுத்தது Second. இப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த செகண்ட் இருக்குல்ல, இது வந்து ஒன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பக்கத்துல கடைசியா வருதா இல்ல அந்த பக்கத்துல வருதான்றத கண்டுபிடிக்கணும். இப்ப 10⁻² மோலார், 10⁻³ மோலார் NaCl ரெண்டுத்துல வந்து பாத்தீங்கன்னா 10⁻³ மோலார் மீனிங் என்னமா? 0.001. 0.1 mole NaCl dissolved in moles NaCl. இத்தனை மோல்ஸ் NaCl வந்து உங்களுக்கு டிசால்வ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இன்னொன்னுல 10⁻² மோலார்ல 0.01 மோல்ஸ் NaCl. இப்ப ரெண்டுத்துல எதுல வந்து இப்ப அதிகமான ஆட்டம்ஸ் இருக்கும்? 0.1 மோல்ஸ்ல இருக்குமா இல்ல 0.001 மோல்ஸ்ல இருக்கும்? 0.01.
இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமா இருக்குன்னா NaCl ஆட்டமும் அதிகமா இருக்கும். அப்ப இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா 1 and 4 கம்பேர் பண்ணும்போது எதுல வந்து அதிகமான NaCl அயன் இருக்கும்? 4 4ல இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா 4க்கு தான் அதிகமான பாயிலிங் பாயிண்ட் இருக்க போகுது. சரிங்களாம்மா? அப்ப செகண்ட் ஆப்ஷன் செகண்டுங்களா? Third தேர்டுமா? option. தேர்ட் சார் சார் மார்க்ஸ் தேர்டு. சரிப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். What will be the freezing point? 20% ionized 0.2 mole solution of weak electrolyte XY. Kf freezing point constant 1.86 degree Celsius per mole கொடுத்திருக்காங்க. Depression in freezing point கண்டுபிடிக்கிறதுக்கு என்னமா ஃபார்முலா? delta In F case 100% dissociate ஆயிடுச்சுன்னா நீங்க I வேல்யூ யூஸ் பண்ண தேவையில்லை. எந்த இடத்துல 100% dissociate ஆகாம பார்சியலா dissociate ஆயிருக்கு அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க நார்மலா மோலாரிட்டி இன்ட்டு KF போடுவீங்க. இந்த இடத்துல வீக் எலக்ட்ரோலைட்னு கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ண நீங்க ஐய இன்க்ளூட் பண்ணி ஆகணும். மோலாலிட்டி எவ்வளவு கொடுத்துறாங்க? M equal to 2 மோலால். KF வாட்டருக்கு எவ்வளவு கொடுத்துறாங்க? 1.86 டிகிரி செல்சியஸ் பெர் மோல். உங்களுக்கு ஐயோட வேல்யூ தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். ஐயோட வேல்யூ எப்படிப்பா கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து XY எப்படி டிசோசியேட் ஆகுன்னு பாருங்க. X பிளஸ் அண்ட் Y மைனஸ் இப்படிதானே உங்களுக்கு டிசோசியேட் ஆக போகுது. இதுல உங்களுக்கு ஆல்பா வேல்யூ எவ்வளவுமா கொடுத்துருக்காங்க? 0.2 sir. 0.2 sir. இப்ப T ஈக்குவல் டு 0 இதை 1 எடுத்துட்டா இது 0 0. அட் டைம் T X பிளஸ் எவ்வளவு பெர்ஃபார்ம் ஆயிருக்கு? 1 ஆல் பெர்ஃபார்ம் ஆயிருக்குங்களா? Yes sir. Y மைனஸ் 1 alpha form. XYல எவ்வளவு டிகிரிஸ் ஆயிருக்கு? 1 மைனஸ் 1 ஆல்பா டிகிரிஸ் ஆயிருக்குங்களா? எஸ் சார் இப்ப I வேல்யூ ஈக்குவல் டு டைம் T ஓட வேல்யூ 1 மைனஸ் ஆல்பா பிளஸ் ஆல்பா டிவைடட் பை இனிஷியல் 1. இப்போ 1 பிளஸ் ஆல்பா 1 பிளஸ் ஆல்பானா 1.2ங்களா? ஐயோட வேல்யூ 1.2ன்னு தெரிஞ்சிட்டது. மோலாலிட்டி 0.2 இன்ட்டு KF 1.86 இன்ட்டு 1.2. சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருதுமா? த்ரீ 3.26 சார் 0.26 வருதுங்களா? அவ்வளவு வராதேம்மா. செகண்ட் ஆப்ஷன் சார் 0.45 0.45 வருதுங்களா அங்க? எஸ் சார் அப்போ வந்து டிப்ரெஷன் இன் நெகட்டிவ்ல கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. 0.45 தானமா வருது? எஸ் சார் சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். pH of 0.1 molar monobasic acid is found to be 2. Hence, its osmotic pressure is given temperature. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இங்க பாருங்கப்பா, டைரக்டா நீங்க வந்து ஆஸ்மாட்டிக் பிரஷர் ஈக்குவல் டு பை ஈக்குவல் டு CRT. கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்துறாங்க? 0.1 மோலார் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 0.1 இன்ட்டு RT. ஆன்சர் போட்டா இன்கரெக்ட் ஆகும். இன்கேஸ் வந்து pH ஆஃப் 0.1 மோலார் மோனோபேசிக் ஆசிட்
டைரக்டா நீங்க பிஹெச் கால்குலேட் பண்றீங்கப்பா. பிஹெச் வந்து 0.1 மோலாருக்கு எவ்வளவு வரும்? மைனஸ் லாக் H பிளஸ் 0.1 மோலாருக்கு வந்து பிஹெச் மைனஸ் லாக் 0.1 0.1 எப்படி எதெல்லாம் நீங்க மைனஸ் லாக் 10⁻⁻1 அப்போ பிஹெச் 1 வரலாமா? Yes, sir. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 0.1 மோலார் மோனோ பேசிக் ஆசிட் பிஹெச் 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மோனோ பேசிக் ஆசிட் ஃபார் எக்ஸாம்பிள் மோனோ பேசிக் ஆசிட்னா எப்படி இருக்கும்? HX gives H plus and X minus. மோனோ பேசிக் ஆசிட் பிடி தானப்பா, ஒரு H plus கொடுத்தா அதுக்கு பேர் என்ன? மோனோ பேசிக் ஆசிட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க எடுத்துட்டு HX எல்லாமே H plus தரல, அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஹெச் வந்து என்ன கான்சன்ட்ரேஷனோ அதுக்கு ஏத்த மாதிரி வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகலன்னா ஐ வேல்யூ இன்கார்பரேட் பண்ணணும். ஐ வேல்யூ ஆட் பண்ணி தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். பை ஈக்குவல் டு ஐ இன்ட்டு சிஆர் டி. டி ஈக்குவல் டு 0, ஹெச்எக்ஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் 1ன்னு வச்சுட்டீங்கன்னா H plus 0 X minus 0. ஆல்பா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எதனா ஐடியா இருக்கா? பிஹெச் வேல்யூ 2 கொடுத்துருக்காங்கன்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷன் H plus கான்சன்ட்ரேஷன் எவ்வளோமா? pH equal to 2 minus log H plus equal to 2. Zero point zero 0.0 concentration of H plus equal to 0.001. zero one. இங்க பாருங்கப்பா, T equal to 0. டைம் T H plus உடைய கான்சன்ட்ரேஷன் 0.01 தான் இருக்கு. அதனால தான் உங்களுக்கு pH எவ்வளவு வந்திருக்கு? 2 வந்திருக்கலாமா? Yes, sir. H plus 0.01 வந்திருக்குன்னா X minus எவ்வளவு இருக்கும்? சேம் அமௌண்ட் தானே வந்திருக்கும். Yes, sir. Yes, sir. இனிஷியலா எத்தனை மோலார் எடுத்துட்டாங்க? 0.1 மோலார் எடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளவு உங்களுக்கு குறைஞ்சிருக்கும்? 0.1 minus 0.01. அப்ப I equal to 0.1. Sir, சொல்லுங்கம்மா. H plus ஓட வேல்யூ எப்படி சார் 0.01 போடுறோம்? pH equal to எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்களா? Yes, sir. நீங்க வந்து pH எப்படி அதெல்லாம் pH equal to minus log H plus. Yes, sir. இப்போ உங்களுக்கு minus log H plus equal to 10⁻⁻2. இப்படி இருந்தா தானப்பா உங்களுக்கு வந்து pH 2 வந்திருக்கும். Yes, sir. இப்போ 10⁻⁻2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus எவ்வளோ? 10⁻⁻2. இப்போ 1/100. 0.01. 0.01. இப்போ நீங்க 0.1 மோல் எடுத்துட்டு 0.1 மோல் வந்து உங்களுக்கு டிசோசியேட் ஆகுதுன்னா ஆல்பா வேல்யூ எவ்வளோப்பா? டென் பர்சன்டேஜ்னு சொல்லலாமா? Yes, sir. ஆல்பா வேல்யூ 10%.
டைரக்டா நீங்க சி ஓட வச்சு போடுங்க 1 ஆல்பா ஆல்பா 1 மைனஸ் ஆல்பா ஐயோட வேல்யூ கண்டுபிடிங்க 1 மைனஸ் ஆல்பா பிளஸ் ஆல்பா டிவைடட் பை 1 1 பிளஸ் ஆல்பா 10%ன்றது 0.1 அப்போ 1.1 ஐயோட வேல்யூ 1.1 பை ஈக்குவல் டு ஐசிஆர்டி ஐயோட வேல்யூ 1.1 இன்ட்டு சி வந்து கான்சன்ட்ரேஷன் எவ்வளோமா 0.1 இன்ட்டு ஆர்டி என்ன ஆன்சர்மா இதுல இருக்கு பி தாங்க சார் பி தானே வருது ஆன்சர் இதானே கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு அந்த கொஸ்டின் டவுட் இருக்குங்களா இல்ல திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாங்களா இல்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாம்மா திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். சரி இப்ப திரும்ப கவனிங்க திரும்ப ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன் பிஹெச் வந்து 0.1 மோலார் மோனோ பேசிக் ஆசிட் ஃபவுண்ட் டு பி 2ன்னு கொடுத்துருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.1 மோலார் இருந்ததுன்னா பிஹெச் வந்து எவ்வளவு வந்துருக்கணும் 1 வந்திருக்கணும் 1 வராம 2 வந்திருக்குன்னா அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன் நடந்திருக்கு அப்போ வந்து நீங்க காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மெஷர் பண்ண என்ன பண்ணணும் வாண்ட் ஆஃப் ஃபேக்டரியும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் நார்மலா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பை ஈக்குவல் டு சிஆர் டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன் நடந்திருக்கு அப்ப என்ன பண்ணுவீங்க ஐ இன்ட்டு சி ஆர் டி இப்போ வந்து உங்களுக்கு பிஹெச் வந்து 2 கொடுத்துருக்காங்கன்னா பிஹெச் ஈக்குவல் டு 2 அப்போ மைனஸ் லாக் ஹெச் பிளஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் லாக் ஹெச் பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் 10 பவர் மைனஸ் 2 2 வந்து நான் மைனஸ் லாக் 10 பவர் மைனஸ் 2 எழுதுறோம் இது கேன்சல் ஆயிட்டா உங்களுக்கு ஹெச் பிளஸ் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கும் 10 பவர் மைனஸ் 2 உங்களுக்கு HX வந்து ஆசிட் எப்படி டிசோசியேட் ஆகும் H பிளஸ் அண்ட் எக்ஸ் மைனஸ் டி ஈக்குவல் டு 0 1 0 0 டைம் டி ஆல்பா ஆல்பா 1 மைனஸ் ஆல்பா நீங்க கவனிங்க பாங்க அதாவது பாத்தீங்கன்னா டி ஈக்குவல் டு 0 இருக்கும்போது 0.1 மோலார் எடுத்துக்கிறோம் டைம் டி ரீச் ஆகும்போது ஹெச் பிளஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஹெச்எக்ஸ் வந்து டிசோசியேட் ஆயிருந்தா ஹெச்எக்ஸ் இருக்குல்லப்பா கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆயிருந்தா 0.1 மோலார் ஹெச் பிளஸ் ஃபார்ம் ஆயிருக்கணும் ஆனா உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கிறது எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கு 0.1 மோலார்ல இருந்து 0.01 மோலார் தான் ஃபார்ம் ஆயிருக்கு அப்போ ஆல்பா வேல்யூ என்ன சொல்லலாம் நம்ம 10% சொல்லாங்களா எஸ் சார் ஆல்பா 10% அப்போ 10 டிவைடட் பை 100 0.1 5 வேல்யூ கண்டுபிடிக்கணும் நீங்க என்ன பண்ணுவீங்க ஐ ஈக்குவல் டு டைம் டி இருக்கும் போது எவ்வளோ மாலிகுல் டிசோசியேட் ஆயிருக்கு 1 மைனஸ் ஆல்பா பிளஸ் ஆல்பா டிவைடட் பை இனிஷியலா 1 இப்போ 1 பிளஸ் ஆல்பாவோட வேல்யூ 0.1 அப்போ 1 பிளஸ் 0.1 1.1 ஐயோட வேல்யூ வந்து 1.1 பை ஈக்குவல் டு 1.1 ஐயோட வேல்யூ கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ 0.1 இன்ட்டு இது 4 ஆப்ஷன்ல உங்களுக்கு மேட்ச் ஆகுறது 0.1/10 0.11 RT சரிங்களாம்மா எஸ் சார்
phenol associate in benzene as C6H5OH of C6H5OH twice. If degree of association of phenol is 30%, then want of factor. Sorry, the question for phenol associate in benzene as C6H5OH equilibrium with of 1/2 C6H5OH twice. If degree of association of phenol is 30%, then want of factor. Alpha value எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 30% 0.3, sir. 0.3. உங்களுக்கு அசோசியேஷன் நடக்குதுன்னா C6H5OH C6H5OH இது வந்து another molecule மேக் பண்ணும்பா ஹைட்ரஜன் பாட்டிக்கு. இப்ப பாருங்கப்பா T equal to 0 C6H5OH equilibrium with of C6H5OH twice. T equal to 0 இது Cr1 வச்சுட்டா இது எவ்வளவு இருக்கும்? 0வா இருக்குமா? At time T 1 mole C6H5 எடுத்துட்டா உங்களுக்கு எத்தனை மோல் C6H5OH twice ப்ராடக்ட் எத்தனை மோல் ஃபார்ம் ஆகும்? இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆல்பா பை 2 ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னா அங்க உங்களுக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? இது 1 மோல் பா, இது ஆஃப் மோல். இங்க ஆஃப் மோல் நான் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றேன். அப்போ உங்களுக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்குங்க? ஹாஃப் மோல் குறைஞ்சிருக்கு. கரெக்டா பாருங்கம்மா, இது ஆஃப் மோல் உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. 1 மோல் எடுத்துட்டா அப்போ ஃபுல்லாமே டிசோசியேட். இன்கேஸ் 1 மைனஸ் ஆல்பா குறைஞ்சிருக்குமா? ஆல்பா குறைஞ்சிருக்குமாம்மா? இங்க ஆல்பா பை 2 வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றேன். எஸ் சார். அப்ப ஐயோட வேல்யூ என்ன வரும்? ஈக்லிபிரியத்துல இருக்கிறது டிவைடட் பை இனிஷியலா இருந்தது 1 மைனஸ் ஆல்பா பிளஸ் ஆல்பா பை 2 டிவைடட் பை 1 மைனஸ் மைனஸ் ஆல்பா பிளஸ் ஆல்பா பை 2 ஆல்பா பை 2 வருங்களா? ஆல்பா மைனஸ் ஆல்பா பிளஸ் ஆல்பா பை 2 மைனஸ் 1 பிளஸ் 1 பை 2 என்ன வரும்? பிளஸ் 1 பை 2 மைனஸ் 1 பை 2 தானே வரும்? எஸ் சார். எஸ். உங்களுக்கு ஆல்பா வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.3 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஐயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. டிகிரி ஆஃப் அசோசியேஷன் பினால் தென் வாண்ட் ஆஃப் ஃபேக்டர் ஐயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஐயோட வேல்யூ என்ன வரும்? 1 மைனஸ் ஆல்பா வேல்யூ 0.3 டிவைடட் பை 2 1 மைனஸ் 0.15 அப்போ 0.85ங்களா? எஸ். கேஸ் வந்து இந்த இது பாருங்கம்மா, எல்லாரும் வந்து இந்த இடத்துல இந்த ஆல்பா அந்த வேல்யூ எதிரில் அந்த இடத்துல தான் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அதிகமா.
யூக்லிபிரியம் பிரகாரம் என்னப்பா எழுதிருப்பீங்க? இது சி 0 டைம் டி யூக்லிபிரியம். இந்த இடத்துல அதாவது பாத்தீங்கன்னா 1 மோல் C6H5OH எடுத்துட்டா உங்களுக்கு 1/2 மோல் ஃபார்ம் ஆகுது. இப்போ நான் இங்க ஆல்பா சரிம்மா, இங்க ஆல்பா ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னா இங்க எத்தனை மோல் உங்களுக்கு குறைஞ்சிருக்கணும்? சி ஆல்பா ஃபார்ம் ஆயிருக்கு. சி மைனஸ் இங்க 1/2 இங்க 1 இதனுடைய வேல்யூ டபுள். இங்க சி ஆல்பா எடுத்துட்டா இங்க எவ்வளவு வரணும்? 2C alpha. 2 சி ஆல்பா. இன்கேஸ் இங்க நானு சி ஆல்பா பை 2 எடுத்துக்கிறேன், அப்ப எவ்வளவு உங்களுக்கு வரணும்? C இதனுடைய alpha. டபுள் டைம் சி மைனஸ் சி ஆல்பா. Yes, sir. இப்ப நீங்க மேல இருக்கிறத வச்சு போட்டாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும், கீழே இருக்கிறத வச்சு போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஆன்சர்ல எதுவும் மாற போறது கிடையாது. இதை கொஞ்சம் எழுதுறது நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்கம்மா. Yes. Yes, sir. Three percentage aqueous solution of dextrose molecular weight 180 is isotonic with 2% aqueous solution of another covalent solid in water at 25 degrees Celsius. The molar mass of solid isotonic. அப்படின்னா நம்ம ரெண்டு சொல்யூஷனுக்கு வந்து சேம் ஆஸ்மாட்டிக் பிரஷர் இருந்தா அதுக்கு பேரு ஐசோடானிக். ஐசோடோனிக்னு எப்ப சொல்லுவீங்க? அதாவது ரெண்டு சொல்யூஷனுக்கு வந்து சேம் ஆஸ்மாட்டிக் பிரஷர். 3% of aqueous solution, 2% of aqueous solution. 3% என்றது கான்சன்ட்ரேஷன் டைம் தான், 2% என்றதும் கான்சன்ட்ரேஷன் டைம் தான். பை ஈக்குவல் டு CRT. இப்போ ஃபர்ஸ்ட் சொல்யூஷனுக்கு வந்து 3% கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்க மாஸ் பர்சன்டேஜ் என்ன சொல்லுவீங்க? 3 கிராம் solid dissolved in 100 ml solution. The 3 gram solid dissolved in 100 gram solution. இந்த 3 கிராம் இருக்குல்லப்பா, நீங்க மோல்ஸா மாத்தனா என்ன பண்ணுவீங்க? இப்ப ஃபர்ஸ்ட் சொல்யூஷனுக்கு வந்து பை ஈக்குவல் டு 3 கிராம் டிவைடட் பை அதனுடைய மோலார் மாஸ் 180 RT டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கப்பா. C equal to number of moles divided by volume of solution in liter. Three percentage aqueous solution weight by weight percentage நீங்க கன்சிடர் பண்ணா எவ்வளவு வரும்? 100 ml of கீழே இருக்கிறது நீங்க 100 வந்து டென்சிட்டி மாத்தும் போது எல்லாமே சேமா தான் மாறப்போகுது. அதனால நான் கீழே இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கல. செகண்ட் சொல்யூஷனு பை ஈக்குவல் டு 2% aqueous solution. 2% aqueous solution 2 கிராம் solid dissolved அதனுடைய மாலிகுலர் மாஸ் divided by volume into RT. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பை 1 ஈக்குவல் டு ஆஸ்மாட்டிக் பிரஷர். ஐசோடோனிக்னா பை 1 ஈக்குவல் டு ரெண்டுத்துக்குமே வந்து சேம் ஆஸ்மாட்டிக் பிரஷர். இது ரெண்டும் ஈக்குவலா இருக்குமா? ஆஸ்மாட்டிக் பிரஷர் ஈக்குவலா இருக்குன்னா அப்போ ரிமைனிங் பார்ட் ஈக்குவல்னு சொல்லலாமா? 3 by 180 RT divided by volume equal to 3 by 2 by M2 by V RT. காமனா இருக்கிற டைம்லாம் கேன்சல் ஆயிடும். அப்போ 3 by 180 equal to 2 by molecular mass of solid. அப்போ molecular mass of solid equal to 60. 1/60. M2 is 1/60. ஒன்றும் கிடையாதுமா. அதாவது பாத்தீங்கன்னா ஐசோடோனிக்னா சேம் ஆஸ்மாட்டிக் பிரஷர் இருக்கும். ஆஸ்மாட்டிக் பிரஷருக்கு என்ன ஃபார்முலா? பை ஈக்குவல் டு CRT.
அதுல சிக்கு பதிலா என்ன பண்றீங்க நீங்க? அதாவது மத்த டேர்ம்லாம் வந்து கேன்சல் ஆயிடுன்றதால நம்ம எக்ஸாக்டா போட்டுட்டு போல. சரிங்களாம்மா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாம்மா? இல்ல டவுட் இருக்குங்களா இந்த கொஸ்டின்? No, sir. No, sir. If mole fraction of sugar in aqueous solution is 0.4, then molality of the solution will be mole fraction of sugar its aqueous solution. Mole fraction of sugar எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 0.4. அப்போ mole fraction of water எவ்வளவுமா? Mole fraction of A plus B equal to mole fraction of B. 1 வருங்களாம்மா? 1 minus 0.4 வருங்களா? Yes. Yes, sir. 0.6. Molality கேக்குறாங்க. மோலாலிட்டி தான். மோலாலிட்டிக்கு என்ன ஃபார்முலா? W2 divided by two by M2 into 1000 divided by W1 என்ன கிலோகிராம்ல போட்டா மேல 1000 போட மாட்டீங்க. W2 by M2 வந்து N2 எடுத்துக்கலாங்க சார். W by W W2 by M2 N2 எடுக்கலாங்க சார். N2 எடுக்கலாமா? ஆனா உங்களுக்கு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் N2 தெரியுதுங்களா டைரக்டா? மோல்ஸ் ஆஃப் N2 எப்படிமா போல? யாருன்னா ஒரு ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம். N2 4 மோல் வருமாங்க சார்? N2 4 மோல். எப்படிமா N2 4 மோல்னு சொல்றீங்க? சார் 0.4னா 4 by 10 வருங்க சார். அப்போ 4 by 10னாக்கா 4 வந்து சுகரு, 6 வந்து வாட்டருக்கு வருங்க சார். Mole fraction of sugar by Sugar plus water. sugar plus water equal to 0.4. 0.4னா 10 by 4 by 10 மென்ஷன் பண்ணலாமாங்க சார்? 4 by 10 மென்ஷன் பண்ணலாம். 10. 4 by 10. அதே மாதிரி இது 6 6 by by 10. 10. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் இதையும் கேன்சல் பண்ணும்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சுகர் எவ்வளவு வரும்? 4 வருங்க சார். வாட்டர் வந்து 6 மோல்ஸ். N2 into 1000 divided by W1 in gram. N2 4 into 1000 divided by 18. W1 எவ்வளவு வரும்?
6 moles 60 48 ஒரு 60 108. 108. அப்போ சிம்பிளிஃபை பண்ணா என்னமா வரும்? Four 27 times வருமா சார்? 4 27 27 அப்போ So 37 sir. 37.0 repeat. Third option. தேர்ட் ஆப்ஷன். சரிம்மா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களாமா? What is the concentration of chloride and the mixture of 500 ml of KCl solution, 1 molar solution and 500 ml of 1 molar MgCl2 solution? சரிப்பா, இந்த கொஸ்டின் பாருங்க. KCl சொல்யூஷன் இருக்குல்ல, உங்களுக்கு எப்படி டிசோசியேட் ஆகும்? K plus and Cl minus. MgCl2 சொல்யூஷன் எப்படி டிசோசியேட் ஆகும்? Mg2 plus 2Cl minus. 2Cl minus. What is the concentration of chloride? இப்போ ரெண்டு சொல்யூஷனையும் வந்து ஒண்ணா மிக்ஸ் பண்றாங்க, ரெண்டுமே சால்ட், ரெண்டுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆக போகுது. Cl மைனஸ் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க, மோலாரிட்டி கேட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்ல நீங்க? மோலாரிட்டி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Cl மைனஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். மில்லி லிட்டர்ல சொன்னா மேல 1000 மல்டிப்ளை பண்ணுவீங்க. இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Cl மைனஸ் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், ரெண்டு சொல்யூஷன் எவ்வளவு மிக்ஸ் பண்ணிருக்காங்க? 500 500 1 லிட்டர் 1000 ml. KCl சொல்யூஷன் 1 மோலார் சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க. 1 மோலார் சொல்யூஷன் மீனிங் என்ன? 1 மோல்ஸ் தானே, 1 மோல்ஸ். 1 மோலார் சொல்யூஷன் எடுத்துட்டா 1 மோல்ஸ் KCl இருக்கும். அப்ப Cl மைனஸ் எத்தனை மோல் வரும்? K plus 1 மோல், Cl மைனஸ் 1 மோல்ஸ். செகண்ட் சொல்யூஷன்ல சேம் 1 மோலார் தான் எடுத்துக்கிறாங்க, அப்படின்னா 1 மோல்ஸ் இருக்க போகுது. Mg plus 2 வந்து எத்தனை மோல்ஸ் வரும்? 1 mole. Cl மைனஸ் 2 moles வரும் சார். இப்ப Cl மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Cl மைனஸ் அயான் எத்தனை இருக்கும்? ஃபர்ஸ்ட் KCl வந்து 1 மோல்ஸ் இருக்கும், பிளஸ் செகண்ட்ல 2 moles இருக்கும். அப்ப டோட்டலா 3 மோல்ஸ் Cl மைனஸ் அயான் இருக்கும். மோலாரிட்டி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Cl 3 மோல்ஸ் டிவைடட் பை, இப்ப ரிசல்டிங் வால்யூம் எவ்வளவு? 500 500 1000 1000 ml. மில்லி லிட்டர் 1000. அப்ப ரிசல்டிங் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவுப்பா? 3.0 mole. 3 sir. First option. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். At 25 degrees Celsius, vapor pressure of pure liquid air is 70 torr. P naught A equal to 70 torr. This liquid makes ideal solution with the liquid B. B கூட ideal solution make பண்ணுது. The mole fraction of B is 0.2. Mole fraction of B equal to 0.2. The total pressure of the solution 84 torr. Total pressure equal to 84 torr. What is the vapor pressure of pure liquid B? P naught B equal to question mark. இப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் A எவ்வளவு பாருங்க இதுல?
மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ பிளஸ் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பி ஈக்குவல் டு ஒன்னு சொல்லலாமா? அப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.8 வரும் சார். 0.8. உங்களுக்கு டோட்டல் ப்ரெஷர் ஈக்குவல் டு ப்ரெஷர் டியூ டு ஏ பிளஸ் ப்ரெஷர் டியூ டு பி. ஐடியல் சொல்யூஷனுக்கு பி நாட் ஏ கை ஏ பிளஸ் பி நாட் பி கை பி. இதுல பி நாட் ஏ கொடுத்துட்டாங்க, கையே கொடுத்துட்டாங்க, கையை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. பி நாட் பி கேட்டிருக்காங்க, கை பி வந்து கொடுத்துட்டாங்க, டோட்டல் ப்ரெஷரும் கொடுத்துட்டாங்க. இப்போ இது மட்டும் தானே இப்போ பெண்டிங்கு. Yes, Yes. sir. போட்டா என்ன ஆன்சர் வரும்? 84 ஈக்குவல் டு 70 into 0.2 plus P naught A, sorry, 0.8. P naught B, 0.2. It 86, 5 point. $56, sir. $140 வரும் சார். ஆன்சர் அப்போ Second. செகண்டுங்களாமா? Yes, sir. Certain amount of இந்த கொஸ்டின் எடுக்கட்டும். இந்த கொஸ்டின் பாருங்கம்மா. An aqueous solution containing 5% by weight urea and 10% weight by glucose. Freezing point of the solution Kf for water is 1.86. freezing point கேட்டிருக்காங்க. freezing point என்னம்மா ஃபார்முலா? Del TF is equal to KH. Kf into molality. In case வந்து I increase பண்ணா I வரப்போகுது. இதுல என்ன கொடுத்து வச்சிருக்காங்க? 5% by weight urea. இதோட மீனிங் என்னம்மா? 5 gram in 100 gram சொல்யூஷன். யூரியாவோட வெயிட் எவ்வளவு சொல்லும்? வெயிட் ஆஃப் யூரியா வந்து 5 கிராம் சொல்லலாமா? வெயிட் ஆஃப் குளுக்கோஸ் சேம் சொல்யூஷன்ல தானே இருக்கு. ஆன் அக்வஸ் சொல்யூஷன் கண்டெய்னிங் அக்வஸ் சொல்யூஷன்ல 5% வெயிட் பை யூரியா இருக்கு. அப்போ 10% வெயிட் பை குளுக்கோஸ் இருக்கு. வெயிட் ஆஃப் குளுக்கோஸ் வந்து 10 கிராம்.
இப்போ என்ன பண்றீங்க, நீங்க தனித்தனியா ஒவ்வொரு சொல்யூஷனுடைய மோலாலிட்டி கண்டுபிடிக்கணும். மோலாலிட்டி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல வந்து டோட்டல் மோலாலிட்டியா யூஸ் பண்ண போறீங்க. இப்போ மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளோப்பா இருக்கும்? மாஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ இருக்கு இதுல? மாஸ் ஆஃப் சொல்யூட் வந்து 2 சொல்யூட் இருக்குங்களா இதுல? Yes, sir. அப்போ 10 + 5 டோட்டலா 15 கிராம் சொல்யூட் இருக்குங்களா? Yes, sir. மாஸ் ஆஃப் சொல்யூஷன் எவ்வளோமா? 100 கிராம். மாஸ் ஆஃப் சொல்யூஷன் வந்து 100 கிராம். அப்போ மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளோ இருக்கும்? மாஸ் ஆஃப் சொல்யூஷன் மைனஸ் மாஸ் ஆஃப் சொல்யூட். மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளோ இருக்கும்? 85 கிராம். இப்போ பாருங்க, நீங்க மோலாலிட்டி ஆஃப் யூரியா எவ்வளோமா வரும்? மோலாலிட்டி ஆஃப் யூரியா ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா எவ்வளோமா வரும்? கிவன் மாஸ் weight of urea W2 divided by M2 into 1000 divided by W1 in gram. இதுதானமா மோலாலிட்டி ஆஃப் யூரியா ஃபார்முலா. எஸ் சார். W2 வந்து எவ்வளோ? 5 டிவைடட் பை 60. மோலார் மாஸ் ஆஃப் யூரியா வந்து 60ங்களா? எஸ் சார். 1000 divided by 85 ஒரு 5 5 5 35 0 0. மோலாலிட்டி ஆஃப் யூரியா எவ்வளோ வருது பாருங்கம்மா. சிம்பிளிஃபை பண்ணா 0.98 வரும்பா. நான் டைரக்டா சொல்லிடுறேன். அதே Yes, மாதிரி sir. பாத்தீங்கன்னா மோலாலிட்டி ஆஃப் குளுக்கோஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வருது பாருங்க. குளுக்கோஸ் வந்து மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் எவ்வளோ? 10 கிராம் டிவைடட் பை அதனுடைய மோலார் மாஸ் எவ்வளோ குளுக்கோஸுக்கு? 180 சார். இன்ட்டு 1000 டிவைடட் பை சேம் சால்வெண்ட் தான் இதுல 85. இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு 0.653 வரும்பா. 653. சரிங்களாம்மா? இப்ப டோட்டல் மோலாலிட்டி என்னமா வரும்? மோலாலிட்டி ஈக்குவல் டு மோலாலிட்டி ஆஃப் யூரியா பிளஸ் மோலாலிட்டி ஆஃப் குளுக்கோஸ். இப்போ 0.98 பிளஸ் 0.65. 13 மீதி 1 15 16 1.63 மோலார். இப்போ டிஎஃப் ஈக்குவல் டு கேஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.86. 1.86 இன்ட்டு 1.63. Second option. 3.0 போறோம். எவ்வளோமா வருது? Second 3 option. பாயிண்ட் வருதுங்களா? Yes, sir. ஆனா உங்களுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்னமா கேட்டிருக்காங்க? ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன். ஃப்ரீசிங் பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்களா? இது வந்து டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட்.
தேர்ட் ஆப்ஷன்ல டிகிரி செல்சியஸ் கொடுத்துக்கிறாங்கன்னா இது நமக்கு கெல்வின் தானே யூனிட். எஸ் Yes, சார். sir. என்ன பண்ணோம் நம்ம 273 add பண்ணணும் sir. 273 Minus பண்ணணும் sir. மைனஸ் பண்ண ஆப்ஷன் இருக்குங்களா? ஒண்ணும் கிடையாதுமா. நீங்க என்ன கண்டுபிடிச்சிக்கிறீங்க? இப்ப டிஃப்ரஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் கிடையாது. எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றத கண்டுபிடிச்சிக்கிறீங்க. நார்மல் வாட்டருக்கு பாயிலிங் பாயிண்ட் என்ன? 100. ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன? சாரி, ஃப்ரீசிங் பாயிண்ட். நார்மல் வாட்டருக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னம்மா? 0 degree sir. 0 டிகிரி செல்சியஸ். டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட்னா அதை விட எவ்வளவு குறைஞ்சிருக்குன்றது தான். இப்போ டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 விட 3 கெல்வின் குறைஞ்சிருக்கும். 3 கெல்வினை நீங்க டிகிரி செல்சியஸ் மாத்தினாலும் 0வை திரும்ப இப்போ 0 டிகிரி செல்சியஸ்ன்றது 273 கெல்வின். உங்களுக்கு 3 கெல்வின் குறைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? டிகிரி செல்சியஸ்லயும் 3 டிகிரி செல்சியஸ் தானே குறையும். Yes sir. அதனாலதான் உங்களுக்கு டிகிரி செல்சியஸ்ல கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் இது கிடையாது. உங்களுக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன். டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஆன்சரு? 3 கெல்வின். சேம் இதுவே வந்து உங்களுக்கு டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ல வந்து 3 கெல்வின் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அது? அதுதான் உங்களுக்கு ஆன்சரு. Yes sir. சரிம்மா. கொஸ்டின் நம்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, இப்போ கொஸ்டின் நம்பர் 92. If 1 molar solution of benzoic acid in benzene gas freezing point depression in 2.56, Kf equal to 5.12 degree Celsius mole kilogram, and boiling point of elevation is 2.53, then select the correct statement. There is statement 1, there is dimer of formation when undergoing freezing. Second statement, there is no change when undergoing boiling. Reverse of statement 1 and 2, dimer formation during the freezing of the solution. Delta Tf equal to I into Kf into molality. அதே மாதிரி elevation of boiling point I into Kb into M. 1 molar solution benzoic acid and benzene. Freezing point of 1 molar solution, molality எவ்வளவு கொடுத்துறாங்க? 1 molar solution கொடுத்துறாங்க. Freezing point depression 2.56. Depression of freezing point எவ்வளவு கொடுத்துறாங்க? 2.56. Kf எவ்வளவு கொடுத்துறாங்க? 5.12. இந்த ஃபர்ஸ்ட் கேஸுக்கு நீங்க I கண்டுபிடிங்க. I equal to depression of freezing point divided by Kf into molality. Molality வந்து
TF எவ்வளவு கொடுத்துருக்காங்க 2.56 2.56 தானமா டிவைடட் பை 5.12 இன்ட்டு 1 மோலார் அப்போ 1/2 ஃப்ரீஸ் ஆகும் போது ஐயோட வேல்யூ வந்து 1/2 1/2னா என்ன நடந்திருக்கு 1 விட கம்மியா இருக்கு ஐயோட வேல்யூ எப்படி இருக்கு 1 விட கம்மியா தானே இருக்கு Yes, sir. 1 விட கம்மியா இருக்குன்னா என்ன பண்ண நடந்திருக்கு Association. அசோசியேஷன் நடந்திருக்கு. அடுத்து செகண்ட் முடிச்சிருவோம். பாயிலிங் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 2.53 ஈக்குவல் டு ஐ இன்ட்டு கேபிஎம் வந்து 2.53 இன்ட்டு மோலாலிட்டி 1 அப்ப ஐ ஈக்குவல் டு 1ங்களா என்ன நடந்திருக்கு கம்ப்ளீட் டிசோசியேஷன் ஆர் 100% கம்ப்ளீட்டா நடந்திருக்கு. இப்ப அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது கரெக்டா அப்படியே நடந்திருக்கு. இங்க பாருங்க ஸ்டேட்மெண்ட் 1க்கு என்ன கொடுத்துருக்காங்க தேர் இஸ் டைமர் ஃபார்மேஷன் when undergoing freezing. ஃப்ரீசிங் நடக்கும்போது அசோசியேஷன் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் 2 மாலிகுல் ஒன்னா ஆகுது. அசோசியேட் ஆகுதுன்னா சேர்றதானப்பா. Yes, sir. இப்போ ஃப்ரீசிங் போது அசோசியேஷன் நடந்திருக்கு. தேர் இஸ் டைமர் ஃபார்மேஷன் when undergoing. அசோசியேஷன் அது டைமராகவும் இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் உங்களுக்கு. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டுங்களா? Yes, sir. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர் இஸ் நோ சேஞ்ச் when undergoing பாயிலிங். பாயிலிங் நடக்கும்போது ஐயோட வேல்யூ 1 தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசோசியேஷனும் நடக்கல டிசோசியேஷனும் நடக்கல. நோ சேஞ்ச் தானே. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா ராங்? தேர் இஸ் நோ சேஞ்ச் when undergoing பாயிலிங். அதாவது பாயிலிங் நடக்கும்போது அசோசியேஷனும் நடக்கல டிசோசியேஷனும் நடக்கலனா தான் உங்களுக்கு என்ன ஆகும் ஐயோட வேல்யூ 1 வரும். இன்கேஸ் ஐயோட வேல்யூ வந்து உங்களுக்கு மாறி இருந்ததுன்னா ஒன்னு டைமர் அது மாதிரி எதனா உங்களுக்கு அசோசியேஷன் நடந்திருக்கலாம் இல்ல டிசோசியேஷன் நடந்திருக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுங்களாமா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க ரிவர்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1 and 2. நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு கரெக்ட்னு சொன்னோம்னா தேர்ட் வந்து அப்போ இன்கரெக்ட். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 4 டைமர் ஃபார்மேஷன் டூரிங் த ஃப்ரீசிங் ஆஃப் பாயிலிங் ஆஃப் சொல்யூஷன். டூரிங் ஃப்ரீசிங் அண்ட் பாயிலிங் ஒரு டைம் தான் வந்து உங்களுக்கு என்ன நடக்குது அசோசியேஷன் நடக்குது, இன்னொரு டைம் நோ சேஞ்ச். அப்போ இதுவும் இன்கரெக்ட். அப்போ ஆன்சரு First option. 1 and 2. The solution which has lowest freezing point 0.1 molar KCl B 0.1 molar potassium sulfate C 0.1 molar potassium nitrate D 0.1 molar Al2SO4 trice. The solution which has lowest freezing point 0.1 molar potassium chloride KCl B வந்து 0.1 molar K2SO4 0.1 molar KNO3 D வந்து 0.1 molar Al2SO4 trice. இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. சேம் கான்சன்ட்ரேஷன் மீன்ஸ் எதுல அதிக அயான் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் இருக்குமாப்பா, எது லோவரா இருக்குமா? இப்போ ஒன்றும் இல்லை, அதாவது வாலடைல் சொல்லிட்டுல நான் வாலடைல் சால்வெண்ட்டை மிக்ஸ் பண்ணும் போது அதனுடைய வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்.
வேப்பர் பிரஷர் வந்து எக்ஸ்டர்னல் பிரஷருக்கு ஈக்குவலா இருந்தா பாயில் ஆகும். அதே வேப்பர் பிரஷர் வந்து லிக்விட் ஸ்டேட் உடைய வேப்பர் பிரஷருக்கு ஈக்குவல் ஆச்சுன்னா ஃப்ரீஸ் ஆகும். இப்போ வேப்பர் பிரஷர் டிக்ரீஸ் ஆகிறதால உங்களுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன ஆகும்? குறையுமாப்பா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல K plus and Cl minus 2 ion. செகண்ட்ல 2K plus and SO4 minus 2 3 ion. தேர்ட்ல வந்து K plus and NO3 minus 2 ion. இதுல 2Al plus and 3 SO4 minus 2 ions. இப்போ எதுல அதிகமா இருக்கோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. எதுல அதிகமான அயான் இருக்கு? இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 ions 3 2 2 இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா சரிம்மா, இதோட கிளாஸ் இப்போ கம்ப்ளீட் பண்ணோம். பெண்டிங் கொஸ்டின் வந்து ஈவினிங்கா டிஸ்கஸ் பண்றோம்பா. தேங்க்யூப்பா.